ஈரானின் தரைவழி தாக்குதல் இல்லாமலேயே ராணுவ நடவடிக்கையில் வெற்றி பெறுவோம். மார்க் ரூபியோ. ஹிஸ்புல்லாவின் முக்கிய 2 புள்ளிகளை சாய்த்தது இஸ்ரேல். 9 போர் விமானங்களுடன் ஈரானை நோக்கி புறப்பட்டது அமெரிக்காவின் அடுத்த போர்க்கப்பல். அமெரிக்க விமானப்படை தளத்தை சிதைத்த ஈரான். படை வீரர்களுக்கு நேர்ந்துள்ள கதி. உலகளாவிய எண்ணெயின் உயிர் நாடியான செங்கடலும் ஆபத்தில். தீவிரமடையும் மத்திய கிழக்கின் போர்க்களம். முற்றிலுமாக அளிக்கப்பட்ட ஈரானின் உயர்மட்ட தலைமை முஜ்தபா கமேனி இறந்திருக்கலாம். மீண்டும் ட்ரம்பின் அறிவிப்பு. போர் பதற்றத்தை தணிக்க முயலும் பாகிஸ்தான். ஆதரவு தெரிவிக்கும் ட்ரம்ப். எங்கள் பொருளாதாரத்தை தொட்டால் பதிலடி பயங்கரமாக இருக்கும். அண்டை நாடுகளுக்கு ஈரான் ஜனாதிபதியின் மரண எச்சரிக்கை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவான தொழிற்சாலைகளை உடனடியாக காலி செய்யுங்கள். ஈரானின் புரட்சிகர காவலர்களின் எச்சரிக்கை. ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அதிர்ச்சி. பென்டகனின் முக்கிய கூட்டத்திலிருந்து வெளியேறிய முக்கிய உறுப்பினர்கள். ஈரானின் புஷேகர் அணுமின் நிலையம் மீது 3வது முறையாக தாக்குதல். ஹிஸ்புல்லாவின் தகவல் தொடர்பு பிரிவின் 2 மூத்த உறுப்பினர்களை வெள்ளிக்கிழமை அன்று கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. கொல்லப்பட்ட இருவரையும் அயூப் ஹூஷன் யாகூப் மற்றும் ஜாசர் முகமது முபாரக் என ராணுவம் அடையாளம் காட்டியுள்ளது. லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டில் நடந்த தாக்குதலில் யாகூப் கொல்லப்பட்டதாக டெலிகிராமில் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. மேலும் தனது விமானப்படை மற்றும் கடற்படை பிரிவுகள் தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தியதாகவும் அது தெரிவித்துள்ளது. அத்தோடு ஆயுத கிடங்குகள், ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய மற்றும் திறன் வாய்ந்த விமானம் தாங்கி கப்பல்களில் ஒன்றான USS ஜார்ஜ் H.W. புஷ் விரைவில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கப்பல் ஒரே நேரத்தில் 9க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய மிதக்கும் விமான தளம் என கருதப்படுகின்றது. இதன் மூலம் வான்வழி தாக்குதல்கள், கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள முடியும் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க மத்திய கட்டளையின் கட்டுப்பாட்டு பகுதியில், குறிப்பாக மத்திய கிழக்கில் நடைபெறும் நடவடிக்கைகளில் இந்த கப்பல் இணைக்கப்படலாம் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கப்பலும் அதன் தாக்குதல் குழுவும் சமீபத்தில் கப்பலை நிலைநிறுத்துவதற்கு முன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்க கடற்படையின் ஏவுகணை நகர்ப்பு கப்பல்களான USS டொனால்ட் குக் மற்றும் USS மேசன் ஆகியவை இந்த வாரமே அமெரிக்காவை விட்டு புறப்பட்டு ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சேர்வதற்காக பயணமாகியுள்ளன. மேலும் USS ரோஸ் என்ற மற்றொரு ஏவுகணை அழிப்பு கப்பலும் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது எந்த இடத்திற்கு செல்கிறது என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ராணுவ இருப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக ஈரான் தொடர்பான பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் இந்த படையின் நகர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் சுமார் 10க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காயமடைந்தவர்களில் குறைந்தது 2 உயிருக்கு ஆபத்தில்லாத சிதறல் காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் பல படை வீரர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதேவேளை அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானம் ஒன்றும் சேதமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த மாதம் மத்திய கிழக்கில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களால் எண்ணெய் கப்பல்களுக்கு மிக முக்கியமான ஹோமோஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக மூடிவிட்டது. இது எண்ணெய் சந்தையை தலைக்கீழாக மாற்றி உற்பத்தியாளர்களை உலகெங்கிலும் உள்ள வாங்குபவர்களுக்கு தங்கள் எரிபொருளை கொண்டு செல்ல மாற்று வழிகளை தேட வைத்துள்ளது. சில மாற்று வழிகளில் ஒன்று செங்கடல் வழியாக செல்கின்றது. உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தியாளர்களான சவுதி அராம்கோ மில்லியன் கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெயை செங்கடலில் உள்ள சவுதி அரேபியாவின் மேற்கு துறைமுகமான ஜான்புவிற்கு செல்லும் ஒரு குழாய் வழியாக திருப்பிவிடப் போவதாக கூறியுள்ளது. வர்த்தக தரவு மற்றும் பகுப்பாய்வு நிறுவனமான KPLR தரவுகளின்படி கடந்த ஆண்டின் தினசரி சராசரியுடன் ஒப்பிடுகையில் இந்த மாதம் துறைமுகத்தில் தினசரி எண்ணெய் ஏற்றுமதிகளின் எண்ணிக்கை ஏற்கனவே 2 மடங்கிற்கும் அதிகமாகியுள்ளது. ஆனால் இப்போது அந்த உயிர் நாடியும் கூட ஆபத்தில் உள்ளது. 2023 பிற்பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போருக்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் ஆதரவு ஹூதி தீவிரவாதிகள் செங்கடலில் கப்பல்களை தாக்கத் தொடங்கினர். இந்த பாதுகாப்பு சூழல் கப்பல் நிறுவனங்களை தங்கள் கப்பல்களை ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை சுற்றி திருப்பிவிட கட்டாயப்படுத்தியது. இதனால் பயணங்களில் பல வாரங்கள் கூடுதலாக ஆனதுடன் எரிபொருள், காப்பீடு மற்றும் மாலுமிகளின் ஊதியத்திற்காக அவர்கள்
ஹூதிகள் அதிகம் செலவழிக்கவும் நேர்ந்தது. தற்போதைய பிராந்திய மோதல் மற்றும் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு எதிரான ஹூதி படைகளின் தொடர்ச்சியான விரோத போக்கு ஆகியவற்றால் செங்கடில் உள்ள அச்சுறுத்தலின் அளவு கணிசமானது என்று ஹூதிகள் தங்கள் அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு இந்த மாத தொடக்கத்தில் ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் ஒரு ஆலோசனையில் தெரிவித்திருந்தது. ஈரானின் உயர்மட்ட தலைமை முற்றிலுமாக அளிக்கப்பட்டுவிட்டதாகவும் நாட்டில் இனி செயல்படும் உச்ச தலைவர் இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் உயர் தலைவர் அலி ஹமேனி பிப்ரவரி 28 ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் அவரது மகன் மொஜ்தபா ஹமேனி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெஹ்ரான் அறிவித்தது. ஆனால் அதனை தொடர்ந்தவர் பொதுவெளியில் எங்கும் தோன்றவில்லை. அவரின் அறிக்கைகள் மட்டுமே வெளியாகியது. இந்த நிலையில் ஈரான் முழு உயர் தலைவர் குழுவும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டிற்கு தற்போது இயங்கும் தலைமை இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மொஜ்தபா கமேனி இருந்தால் இறந்திருக்கலாம் அல்லது மிகவும் காயமடைந்த நிலையில் இருக்கலாம், ஏனெனில் யாரும் அவரை காணவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மியாமியில் நடைபெற்ற ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் பிரையாரிட்டி சப்மிட் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். அவர் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளால் ஈரானின் தலைமை மற்றும் ராணுவ சக்தி அளிக்கப்பட்டு நாட்டின் உயர் அதிகாரம் செயலிழந்த நிலையில் இருக்கின்றது எனவும் கூறினார். ஈரானின் கடற்படை அழிந்துவிட்டது, அது வளைகுடாவில் முழுமையாக மூழ்கியுள்ளது. அவர்களின் வான்படை முழுமையாக முடிந்தது. எதிரி வான்படைகள் மற்றும் தொடர்பு அமைப்புகள் முழுமையாக அழிக்கப்பட்டு முடிந்துவிட்டன. ஈரானின் ஆயுதங்கள் அழிக்கப்பட்டு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொழிற்சாலைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. அவர்களது பாதுகாப்பு தொழில்துறை முழுமையாக அழிக்கப்பட்டுவிட்டது என்றும் தெரிவித்தார். பிப்ரவரி 28 தாக்குதலில் அலி ஹமேனி கொல்லப்பட்ட பிறகு அவரது மகன் மொஜ்தபா ஹமேனி புதிய உயர் தலைவர் என நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் பொதுமக்கள் முன்னிலையில் காணப்படவில்லை. அமெரிக்க அதிகாரிகள் அவர் போரின் போது காயமடைந்ததாக கூறுகின்றனர். ஈரானின் காவல்படை மற்றும் பிற ராணுவ அலகுகள் தற்போது மைய கட்டுப்பாடின்றி செயல்படுவதாக தெரிகின்றது. மொஜ்தபா கமேனியின் உடல்நிலை குறித்து ட்ரம்ப் நிச்சயமற்ற தன்மையை வெளிப்படுத்தியிருந்தார். மார்ச் 16 அவர் புதிய தலைவரின் உயர் இருப்பது உறுதியா இல்லையா என விமான தாக்குதலில் காயமடைந்ததாக கூறிய தகவல்களை பற்றி சொல்லியுள்ளார். மார்ச் 16 அன்று வான்வெளி தாக்குதலில் அவர் காயமடைந்ததாக வந்த செய்திகளை தொடர்ந்து ஈரானின் புதிய தலைவர் இன்னும் உயிருடன் இருக்கின்றாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று அவர் கூறினார். அவர் இறந்துவிட்டாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது, யாரும் அவரை பார்க்கவில்லை என்று நான் கூறுவேன். இது வழக்கத்திற்கு மாறானது என்று வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு நிகழ்வில் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கிடையில் ஈரான் இப்போது பேச்சுவார்த்தைகளை நாடுவதாகவும் ஒரு ஒப்பந்தத்தை முன்னெடுப்பதாகவும் ட்ரம்ப் மேலும் கூறினார். அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள், ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளவர்கள் கெஞ்சுகின்றார்கள் என்றும் மியாமியில் ஆற்றிய தனது உரையின் போது ட்ரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலை தணிக்கும் நோக்கில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய ராஜதந்திர முயற்சியை மேற்கொண்டுள்ளது. அதன்படி சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் மார்ச் 29 மற்றும் 30 ஆகிய திகதிகளில் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் பிராந்திய அமைதியை நிலைநாட்டவும் அதிகரித்து வரும் பதற்றத்தை குறைக்கவும் விரிவான ஆலோசனைகள் நடத்தப்படும் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்துள்ளார். எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த அழைப்பை ஏற்று ஏற்கனவே இஸ்லாமாபாத் புறப்பட்டு சென்றுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்யவும் பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே தற்பொழுது மறைமுகமாக தகவல்கள் பரிமாறப்பட்டு வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்த தாங்கள் தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் இந்த அமைதி முயற்சியை அங்கீகரிக்கும் வகையில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிரதமர் ஷெரீப்பின் சமூக வலைதள பதிவை பகிர்ந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் இன்று விடுத்துள்ள நேரடி எச்சரிக்கை வளைகுடா நாடுகளை நிலைகுலிய வைத்துள்ளது. ஈரானின் உள்கட்டமைப்புகளோ அல்லது பொருளாதார மையங்களோ நீங்கள் குறிவைத்தால் எங்களது பதிலடி கடுமையாக இருக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் ஈரானின் அணு உலைகளை தாக்கியதற்கு பிறகு வந்துள்ள மிக முக்கியமான அறிக்கை இது. உங்கள் நாட்டில் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு வேண்டுமென்றால் எங்கள் எதிரிகள் உங்கள் மண்ணில் இருந்து போரை நடத்த அனுமதிக்காதீர்கள். இது சவுதி மற்றும் அமெரிக்கத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி மிரட்டலாகவே பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டின் அப்பையு டிஸ் வோக்ஸ் டி செட்னே நகரில் G7 வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டம் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியது. இதில் உறுப்பு நாடுகள் பங்கேற்றன. இந்த கூட்டத்தில் மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலையை பற்றி விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹோமஸ் நீரிணையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இணைந்து பணியாற்ற நெருங்கிய ஒருங்கிணைப்பை தொடரும் விதமாக உறுப்பு நாடுகள் ஒப்புதல் தெரிவித்தன. இதற்கு பின்பும் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரானின் அனைத்து ராணுவ திறன்களையும் அவற்றில் உள்ள கடற்படை, விமானப்படை, ஏவுகணைகள் மற்றும் ஏவுகணை
கொள்கலன்களை நாங்கள் அழித்து விடுவோம், எந்தவித தரைப்படை தாக்குதல் இல்லாமலேயே இதை சாதிப்போம் என்று தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் மோதலை முன்னிட்டு 82வது விமானப்படை பிரிவின் ஆயிரக்கணக்கான வீரர்களை அமெரிக்கா குவிக்க தயாராகி வருகின்றது. சில மாதங்கள் அல்ல, இன்னும் சில வாரங்களிலேயே மோதல் முடிவுக்கு வரும் என்று ரூபியோ குறிப்பிட்டார். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையின் செய்தியின்படி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்து வரும் சூழ்நிலையில் கூடுதலாக 10,000 வீரர்களை அனுப்ப அமெரிக்கா பரிசீலனை செய்து வருகின்றது. அனுப்பப்படும் படை தொகுதியில் கவச வாகனங்கள் மற்றும் பீரங்கிகள் போன்ற ராணுவ உபகரணங்கள் இடம்பெறும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை இடம்பெறுவதால் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொள்ளாது என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த காலத்தில் ஈரான் அணு உலைகள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான எந்தவித ராணுவ தாக்குதல்களும் நடைபெறாது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புகளை கொண்ட பிராந்திய தொழிற்சாலைகளின் ஊழியர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக இந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள ஒரு கனநீர் ஆலை மற்றும் மஞ்சள் கேக் உற்பத்தி ஆலையை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி அமெரிக்க பங்குதாரர்களை கொண்ட நிறுவனங்கள் மற்றும் இஸ்ரேலை ஆதரிக்கும் பிராந்தியத்தில் உள்ள கடற்க தொழிற்சாலைகள் மீதும் தங்கள் போராளிகள் பதிலடி கொடுப்பார்கள் என்று IRGC எச்சரித்துள்ளது. சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் உடனடியாக தங்கள் பணியிடங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் முடியும் வரை குறிவைக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்த ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை ஒரு மாதத்தை நெருங்கும் நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே அதிருப்தி அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் விளக்கியுள்ளன. பிப்ரவரி இறுதியில் அமெரிக்க இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியதில் இருந்து சுமார் ஒரு மாதம் ஆகியுள்ளது. ட்ரம்ப் இதை போர் என்று அழைக்க மறுத்து ராணுவ நடவடிக்கை அல்லது மிலிட்டரி டெசிமேஷன் என்றே குறிப்பிடுகின்றார். போர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் காங்கிரசின் ஒப்புதல் தேவைப்படும் என்பதால் இந்த அணுகுமுறையை அவர் கையாள்வதாக கூறப்படுகின்றது. மேலும் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் மிக முக்கிய நிரந்தர குழுக்களில் ஒன்றான பாதுகாப்பு மற்றும் ராணுவ விவகாரங்களை கவனிக்கும் முக்கிய குழு கூட்டத்தில் சில தரப்பினர்கள் பென்டகன் கொடுத்த ரகசிய விளக்க தெளிவு இல்லாததால் ரிபப்ளிக்கன் உறுப்பினர்கள் கோபமடைந்து கூட்டத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். போர் எவ்வளவு காலம் நீடிக்கும், தரைப்படி அனுப்பப்படுமா, செலவு என்ன என்பது பற்றிய தெளிவான பதில் இல்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். பல ரிபப்ளிகன் உறுப்பினர்கள் தெளிவற்ற இலக்குகள், அதிக செலவு, தரைப்படை அபாயம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி மேலும் $1 பில்லியன் நிதி ஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அத்தோடு ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை போரின் தெளிவான திட்டம், இறுதி இலக்கு, கால அட்டவணை அல்லது மொத்த செலவு பற்றிய முழுமையான விவரங்களை காங்கிரசுக்கு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் $200 பில்லியன் அளவிலான அவசர நிதி கோரிக்கை வரவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ட்ரம்ப் தரப்பு நிலைப்பாடு, ட்ரம்ப் தரப்பில் நடவடிக்கை வாரங்களில் மாதங்களில் அல்ல முடிவடையும் என்றும் தரைப்படை தேவையில்லை என்றும் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உள்ளிட்டோர் கூறியுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை திறக்க ஈரானுக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை நடப்பதாக ட்ரம்ப் கூறினாலும் ஈரான் திறப்பதை மறுத்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க உள்நாட்டு அரசியலில் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. இது எரிபொருள் விலை உயர்வு, பொருளாதார பாதிப்பு ஆகியவையும் கவலை அதிகரித்துள்ளன. ஈரானின் புஷேகர் அணுமின் நிலையம் 3வது முறையாக தாக்கப்பட்டதாக ஈரானின் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளதாக ஈரானிய ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட மதிப்பீடின்படி இந்த தாக்குதலால் எந்த உயிரிழப்பு அல்லது பொருள் சேதமோ ஏற்படவில்லை என்றும் எந்த ஒரு தொழில்நுட்ப இடையூறுகளும் பதிவாகவில்லை என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. அந்த மின் நிலையம் தற்போது செயல்பாட்டில் உள்ளது மற்றும் கணிசமான அளவு கதிரியக்க பொருட்களை கொண்டுள்ளது என்றும் AEOI சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையத்திற்கு ஏற்படும் எந்த ஒரு சேதமும் பிராந்தியத்திற்கு ஈடு செய்ய முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு கடுமையான விபத்திற்கு வழிவகுக்கும் என்று ஈரானின் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியதாக அந்த அறிக்கை குற்றம் சாட்டுகின்றது. இதேவேளை மார்ச் மாதம் 17ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதிகளில் அதே அணுமின் நிலையம் தாக்கப்பட்டதாகவும் ஆனால் இந்த சம்பவங்களில் எந்த உயிரிழப்பு அல்லது சேதமோ ஏற்படவில்லை என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது.